வணக்கம். நான் ஃபிசியோதெரபிஸ்ட் செல்வமணி, எம்பிடி நீரோ, உமா மகேஸ்வரி ஃபிசியோதெரபிஸ்ட். இவர் மிஸ்டர் சதீஷ் ஃப்ரம் பாலக்காடு, கேரளாவிலேருந்து நம்ம சொர்ண தமிழ் ஃபிசியோதெரபி ரிஹாப் சென்டரில் கடந்த ஒரு மாதமாக ஃபிசியோதெரபி பயிற்சி பண்ணாங்க. அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. சதீஷ் சொல்லுங்கள். சதீஷ் சத்தமாக சொல்லுங்கள். நமஸ்காரம். നന്ന ചെയ്തിട്ട് ഇന്ന് ചെയ്തിട്ട് ഒരു മാസം ചെയ്തിട്ട് നല്ല മാറ്റമുണ്ട്. നടക്കം ഒരുവിധമായിട്ടുണ്ട്. கேரளாவிலேருந்து வந்திருக்கோம், பாலக்காடுலேருந்து வந்திருக்கோம். என்னோட மச்சன் சதீஷ்குமார். அதுக்கு ஸ்டாக் வந்ததுனால நாங்கள் அங்கே கேள்விப்பட்டுட்டு டாக்டர் நம்ம இந்த ஃபிசியோதெரபி சென்டருக்கு வந்தோம். இவர் நல்லா கேர் பண்ணுறாரு. நல்லா மேடமும் சாரும் நல்லா கேர் பண்ணி ஒவ்வொரு காரியமும் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்து நல்லா கேர் பண்ண நல்லா ஒரு விதம். ஆனால் 90% எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாம் ரெடி பண்ணாச்சுன்னா ஆல் ஆல்ரெடி ஓகே. നമസ്കാരം. മലയാളത്തിൽ പറയുന്നത് ഞങ്ങൾ കേരളാവിലിருந்து வந்தது, பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில். இந்த சதீஷுக்கு இந்த நோய் 2019 மார்ச்சில் வந்தது. அங்கே ഞങ്ങളെല്ലാം பார்த்துட்டு அங்கே எல்லாம் நாங்கள் முடிகிறதெல்லாம் சேர்த்துட்டு அங்கே இங்கே கேள்விப்பட்டு இந்த ரவீந்திரன் டாக்டர் கேள்விப்பட்டு அந்த ஆள் அந்த அந்த டாக்டர் இவங்க நம்ம சொர்ண தமிழ் இந்த ஃபிசியோதெரபி என்று சொல்லிச்சு. நம்ம டாக்டர் சாருக்கு வச்சு அந்த அங்கிட்டு அங்கேருந்து வரும்போது இந்த ஆளுக்கு இந்த கை தீர வராது, இந்த காலு வராது. அதுதான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கையில் நல்ல பலமாச்சு காலுக்கு நடக்கிறது. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னா நல்லான இருக்கு. அது எங்களுக்கு இந்த மாதிரி 90% என்ன பண்ணால் எங்கள் 3 வருஷம் ஆச்சு இந்த நோய் அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வருது. இங்கே இங்கே வந்ததெல்லாம் 1 மந்த் எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகணும்னு പറയുന്നുണ്ട്. இது கொஞ்சம் படுத்தமானதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால ஆனால் கண்டிப்பாக இப்போ இங்கே 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க நல்லா பண்ணி நடக்க முடியுது. ஆனால் ஸ்பீடு நடக்க முடியல, இன்னும் மெதுவாக. இப்போ இவர் என்ன சொன்னாச்சா, இந்த மெதுவாக நடந்து அது சரி பண்ணலான்னு சொன்னாச்சா.